உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். ஹலோ வினோ, எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு. ஃபோன் பண்ணியிருந்தியோ? நான் இப்போ தான் பார்த்தேன் மிஸ்டர் கால், அதான் கூப்பிட்டேன். ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு ஃபோன் பண்ணேன். எங்கே ரொம்ப நேரமாக போச்சு. ஓகே பிஸியாக இருப்ப போல அப்படின்னு தான் அப்புறம் கூப்பிடல. அப்புறம் மாப்பிள்ள, நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, உங்கள் அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல, ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தில்ல. உங்கள் அக்கா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கிராமத்தில் பார்த்தேன் பார்த்துக்க. உங்கள் அக்கா தான் நினைக்கிறேன். உங்கள் அக்காவை நான் ஐ திங்க் ஒரு மட்டும் தான் பார்த்துருப்பேன். அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமே தான் ஃபோன் பண்ணேன். வினோத், என்னடா சொல்ற? எங்க அக்காவையே பார்த்தேன். உண்மையாவா? கடவுளே, எங்க அக்கா எங்கெல்லாம் என்ன தெரியுமா? எங்கடா பார்த்தேன்? எங்க என்ன கூட்டிட்டு போடா, நான் இப்பவுமே வரேன். மாப்பிள்ள, உங்கள் அக்கா மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் அக்காவான்னு கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீ அனுப்பின ஃபோட்டோவும் அவங்களையும் பார்க்கும்போது தூரத்து பார்வைக்கு ஒன்று போல இருந்துச்சு. அதான் அடிச்சு சொல்லுமேன்னு. இப்போ என்னால் வர முடியாது மாப்பிள்ள, நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கேன். நாளைக்கு காலையில் வா, நம்ம அந்த ஊரில் போய் உங்கள் அக்காவா இருக்காங்களா வேற யாராவது என்னன்னு பார்க்கலாம், சரியா? எங்க அக்காவை தான் இருப்பா, எனக்கு தெரியும். நான் கும்பிட்ட கடவுள் எனக்கு கைவிடலை. எங்க அக்கா கொஞ்ச நாள் கிடைச்சிரும் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்து. எங்க அக்கா தான். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்டா. எங்கே இருக்காளோ தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடும் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, பிஸியாக இருக்கியா? சரிப்பா, நான் இப்போ ஈவினிங் கூப்பிட்றேன். இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அம்மா தான் பாவம், அக்காவை நினச்சி ரொம்ப ஏங்கி போயிருக்கா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம். என்ன விக்ரம், எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? பிரியா நல்லா இருக்காளா? என்னைக்குடா வர? வீடே தூங்கினாப்ல இருக்குடா. அம்மா நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அம்மா நாளைக்கு நான் வர்றேன். நான் மட்டும் இல்லை, அக்காவும் நம்ம கூட வர போறா. அக்கா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேம்மா. இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னா, ஏதோ ஒரு கிராமத்தில் பார்த்தானா நம்ம அக்காவை. நாளைக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காமா. நாளைக்கு அக்காவை பார்த்து கையோடி கூட்டிகிட்டு தான் நான் வர போகிறேன். என்னப்பா சொல்லுங்க? நம்ம ஐசா கடவுளே, எங்கப்பா பார்த்தா எங்கே இருக்கா? நல்லா இருக்காளா? எப்படி இருக்கா? சரணம் சாரம் எப்படி இருக்காங்க? அம்மா, என் பிள்ளை கிடைச்சிட்டு. கடவுளே உனக்கு நன்றிப்பா, நன்றி. இன்னைக்கே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்டா ஐசா எங்கே போனா? அவளை பார்த்தவளை 4 கேள்வி கேட்க போறேன். இந்த அம்மா விட்டுட்டு அப்படி போக மனசு வந்துட்டுல அவளுக்கு. விக்ரம், அவளை கூட்டிட்டு வாப்பா. அம்மா இன்னைக்கு வரேன் தான் சொன்னேன். ஃப்ரெண்டுக்கு முக்கியமான வேலை இருக்காமா, அதனால வேலையை முடிச்சு நாளைக்கு காலையில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு காலையில அக்காவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வர போறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஃபோன் எடுத்தாச்சா? அதானே பார்த்தேன். அவங்க அம்மாட்ட பேசுறேன்னு தூக்கம் வராத. தூக்கம் சே, இவரோடி ஒருத்தவங்க பொண்டாட்டிட்ட கல்யாணம் பேச எவ்வளோ அன்பா ஆசையாக இருப்பாங்க, ரொமான்ஸாக பேசுவாங்க. இதில் எந்த தகுதியுமே இவருக்கு இல்லை. இவனுக்கு எனக்கு கல்யாணமும் தெரியல. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அக்காவை கூட்டிட்டு நான் காலையில வந்துடுவேன். அதுக்கு நீங்க அதை தெம்பா இருக்க வேண்டாமா? ஆளாச்சி தட்டை கரைச்சி ரெடியா வச்சிருங்க. அக்காவை கூட்டிட்டு எப்படியாவது நாளைக்கு கூட்டிட்டு வந்துடுவோமா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நிம்மதியா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நாளைக்கு அக்கா, சரண், சாரா எல்லாரும் வர போறாங்க. சரிம்மா, வைக்கட்டுமா? அக்கா இருக்கிற இடம் எப்படியோ தெரிஞ்சுட்டு அக்காவை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து, அக்கா நான் ஒன்று பேசுனதான் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அக்கா காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது 2 பேரும் சேர்த்து வச்சிடணும். ஆமாம் பிரியா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் பிரியா. அக்கா 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 இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு நாளைக்கே இப்போ அக்கா கூட்டிகிட்டு தான் வர போகிறேன். அப்பா என் மனசுக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு, நம்ம பேசினால்தான் அக்கா போயிட்டாலோ அப்படின்னு. நாளைக்கு அக்கா கூட்டிட்டு வந்து நம்ம 2 பேரும் அக்கா காலில் விழுந்து நம்ம பேசுனது தப்பு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லணும். சரியா? அக்கா நல்லபடியா அத்தான் கூட சேர்த்து வைக்கணும். அவள் நல்லபடியா இருக்கணும், எனக்கு அதே போதும். என்ன பிரியா? அக்காவா? எந்த அக்கா? ஓ அக்கானா இந்த பிள்ளையை தூக்கிட்டு ராத்திரி அப்படின்னு சொல்லாம எடுக்காம வீட்டை விட்டு ஓடி போனாங்களே, அவங்கள சொல்றீங்களா? உங்க அக்கா வந்தா என்ன, வரவழி போனா எனக்கு என்ன? நேற்று ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போனோமே, அங்கே அத்தனை பேர் மாதிரி என்ன வச்சு அரைஞ்சிங்களே. அப்புறம் வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடியே நான் வரணும் இல்லை? நீங்கள் வச்ச ஆனா நானே. சரி நீங்கள் கூப்பிட்டு நான் வரல, ஒரு ஃபோன் பண்ணி வந்தியா என்ன ஏது சாப்பிட்டியா ஒரு வார்த்தை கேட்க தோணல. ஒரு பொண்டாட்டிக்கு மேலே பாசங்கிறது சுத்தமாக இல்லை. ஓடி போன அக்காவை தேடி நீங்கள் போகிறீங்க இல்லை? சரி நான் அரைஞ்சிட்டேன், எதுக்கு அரைஞ்சேன்னு கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தியா? இவ்வளோ நாள் நம்மளை திட்டவே இல்லை, திட்டினது கூட இல்லை. திடீர்னு இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அரைகிறானே, அப்போ நம்ம அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சிருக்கணும். உனக்கு தான் மூளை கொஞ்சம் கம்மியாச்சே, கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் நீ எங்கேயோ போயிருப்பியே. இங்கே பாரு, முன்னாடி ஆடினது பாடினது அதெல்லாம் வேற. இப்போ நீ வெறும் பிரியா கிடையாது, விக்ரம் பிரியா. எனக்குன்னு ஒய்ஃபு இப்படி இருக்கணும்னு எனக்கு சில ரேஞ்சஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நீ இருக்கணும், இருந்து ஆகணும். சும்மா குடிச்சிட்டு ஆடின மாதிரி கடந்த ஆடுறதுலாம் என்ன நாகரிகம் இதெல்லாம்? இங்கே பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டுட்டு வா. நான் நீ ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் நீ அங்கே நடந்துக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, உனக்கு கொஞ்சம் பேசணும். இங்கே பாரு, நீ என் புருஷனா இருக்கலாம், அதுக்காக நீ சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு எந்த இதுவும் இல்லை.
ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ண முடியும். எனக்கும் ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் மாடல், உனக்கு எங்கே புரிய போகுது? நீ தான் சரியான பட்டி கடாச்சே. ஏன் ட்ரெஸ் கோடெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அந்த அளவுக்கு உனக்கு ரைட்ஸ்லாம் நான் கொடுக்கல. எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? உங்கள் அப்பா பாவமாச்சேன்னு சொல்லி தாலி கட்டின பற்றியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். முதல்ல பொண்டாட்டினா புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதை கற்றுக்க. அதுக்கப்புறம் மாடலும் மண்ணாங்கட்டிலாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ என்ன உனக்கு என்ன பேசணும்? பேசு, டேரக்டா பேசு. சும்மா சுத்தி வளைச்சு அது இதுன்னு. ஏன் எங்க அப்பா சொன்னா என் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? எங்க அப்பாவும் காலில் விழுந்தா சரிதான், கெட்டிதான் ஆகணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு இருப்பாரு. நீ இதான் சாக்கு, சோத்து பத்தெல்லாம் கிடைக்கும், நல்ல ரிச்சான வாழ்க்கை வாழலாம் நினைச்சேன்னு என் கழுத்துல தாலியை கட்டினேன். இப்போ என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசுற? என்னது சொத்தா? உன் சொத்துக்கு பத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணல. கேவலமான புத்தி இருக்குதே. உனக்கு எப்படி யோசிக்க தோணும்? இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும். ஒரு பெரிய மனுஷன் காலில் விழுந்து கதறாரே அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான், நல்ல மனுஷன் அழுறாருங்கிறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். நீ என்னமோ உன் சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இல்லை. உன் சொத்தை எப்போவோ நான் நினச்சிருந்தா எல்லாம் என் பேரில் மாற்றிருக்கலாம். உன் குளத்தில் தாலி கட்டினல அடுத்த செகண்டே என் பேரில் மாற்றி வைங்கன்னு சொல்லி தான் உங்கள் அப்பா எப்போவோ மாற்றி கொடுத்துருப்பாரு. அது ஏன் சுஜின் பின்னாடியே தெரிஞ்சியே அவன் ஏமாத்திட்டு போன டாக்குமெண்ட் கூட என் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் உங்கள் அப்பா துடிச்சாரு. எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன வேண்டியனா சொத்து வாசப்பட்ட வேண்டிய என்ன கேவலப்படுத்துற? இதுக்கு மேலே உன்ட்ட பேசி சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை பிரியா. நடந்து முடிஞ்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே வந்தாச்சு, ஒரு வாரம் தங்கியாச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு போகலாம். கிளம்பு. என்னது வீட்டுக்கா? இப்பவே வா. 15 நாள் இங்க இருக்கோன்னு பேசிதானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு வீட்டுக்கு போகணும்னா அதெல்லாம் என்னால முடியாது. இப்போலாம் வீட்டுக்கு வரவும் முடியாது, நீங்களும் போகக்கூடாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்கு, டூர் ப்ரோக்ராம் இருக்கு, பார்ட்டி இருக்கு, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 15 நாள் கழிச்சு நாமளே கூட்டிட்டு போறேன் உங்க வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க போகக்கூடாது. என்னது 15 நாளா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்ட? அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஒரு வாரம் மாமனார் வீட்டில் நிற்கிறேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஒரு வாரம் முடிஞ்சு ஒழுங்காக கிளம்பு. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். அதுக்கு மேலே இருந்தா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்காது. கிளம்பு, போகலாம். பிரியா, நீ வர்ற மாதிரி ஒன்றும் எனக்கு தோணலை. எங்கள் வீட்டில் இருக்கிற வர ஏன் பிரியாவா, நான் சொல்கிறத கேட்டு நடக்கிற பிரியாவா இருந்த. இங்கே வந்தோன்னே மறுபடியும் உன்னோட பணக்கார புத்தி வந்துட்டுல. உனக்கு எப்போ வரணுமாவா? நான் இதில் சொல்கிறதுக்கு யாரு? அதான் சொல்லிட்டியே உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. உனக்கு எப்போ தோணுச்சோ அப்போ வா, இல்லையா இங்கேயே இருந்துக்கோ, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எங்கள் அக்காவை நாளைக்கு தேட போகணும், அக்காவை கூப்பிடணும், அக்கா கூட சேர்த்து வைக்கணும், நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி உன் பின்னாடியே பார்ட்டி கிளப்னு தெரிய முடியாது. எப்போ வரணுமோ வா, நான் போகிறேன். எந்த நேரமும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி குழந்தைங்கன்னு பொண்டாட்டிக்கா கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டேக்கான், யோசிக்க மாட்டேக்கான். இவெல்லாம் ஒரு புருஷனா? நான் உன்னை தேடி வர போறது இல்லை. நீயா வந்தாதான் நான் வருவேன். பார்க்கலாம் நீயா நானானு. என்ன சாராக்குட்டி என்ன பாட்டு படிக்குது? நல்லா இருக்குதே. அது இருக்கட்டும், அண்ணனை என்ன சொன்ன? முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்கான் அப்போதான் இருந்தே, கூப்பிட்டாலும் வர மாட்டேக்கான். நீ சரியான வில்லிடி, ஊமக்கள்ளி. எதையாவது அவனை நோண்டிக்கிட்டு பெசாட்டு நல்ல பிள்ளையாட்டம் வந்து இருந்துருவா. என்னடி பண்ண? என்ன பண்ண அண்ணனை? சாராக்குட்டி, அண்ணனை அடிக்கக்கூடாது, மிதிக்கக்கூடாது, பொம்மையை பிடுங்கக்கூடாது, சரியா? அண்ணன் பாவம் இல்ல. ஏய், நீ பெரிய கள்ளி தாண்டி. நேத்தே பார்த்துட்டேல உன் குணத்தை. அந்த செல்வி பொண்ணு தினமும் நம்ம வீட்டுக்கு வரும். தினமும் காலையில் வந்து ஒன்று தூக்கும்போது போகவே மாட்டியே, இடிச்சிட்டு நிற்ப, மூஞ்சி இழுத்துக்கிட்டு நிற்பா, அழுவ, அதை மீதி தான் அவள் எடுப்பா. ஆனால் நேற்று யார் எவருனே தெரியாது. அந்த சக்தி வேலவங்க தூக்குன உடனே ஏதோ 10 வருஷம் பழக்கம் மாதிரி அப்படியே சாடி போயிட்டேன். அவர்கிட்ட போயிட்டு என்ன வர மாட்டுக்க, சிரிக்கிற விளையாடுற. இந்த பொம்பளை பசங்களே நம்பக்கூடாதுப்பா. ஏய், என்ன அடிச்சிருக்க? ஆட்டி பிச்சிருவேன். சாரான கூட நம்பிடலாம், ஆனால் ஒன்று நம்பவே கூடாது. ஊமை போல் இருந்துக்கிட்டு நேற்று அவர்கிட்ட பொசுக்கிட்டு போயிட்டியே, எனக்கே ஷாக் ஆகிட்டு. சாரா தானா அப்படின்னு. வேற யார்கிட்டையாவது தூக்கணும்னு ஒன்றை போயிருக்கியா? ஏன் உன் சித்தி சின்ன குழந்தைய இருக்கும்போது ஒன்று தூக்கையில் கூட இப்படி போவ. யாருன்னே தெரில, அவர்கிட்ட பொசுக்கிட்டு போயிட்டியே. என்ன அவரை பிடிச்சிருக்கா? அவர் தான் உன்னை முத தூக்கியிருக்காரு. சித்தி உன்னை தூக்கியிருக்கா, நான் தூக்கியிருக்கேன், ஆச்சி தூக்கியிருக்காங்க. தாத்தா தூக்க பயப்படும், குட்டி குழந்தையா இருக்குது, எனக்கு தூக்கலம்மா, கொஞ்ச நாள் போகட்டும் தூக்குறேன்னு சொல்லியிருக்கு. உன் அப்பா கூட உன்னை தூக்குனதில்லை சாரா. ஆனால் நேற்று அவர் தூக்கணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. நம்ம பொண்ணை முத தூக்குற ஒரு ஆம்பளைனா இவர் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ போன பார்த்தியா, அப்படியே ஷாக் ஆகிட்டு எனக்கு. எல்லார்ட்டையும் போகணும் சாரா. வா செல்வி அக்கா, வாங்க.
என்ன இந்த நேரம் வந்திருக்கீங்க? ராத்திரியெல்லாம் வரவே மாட்டீங்க. உட்காருங்க, எனக்கும் போர் அடிக்குக்கா. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். உட்காரு செல்வி. ஐசு இப்போ உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். என் வீட்டுக்காருக்கு கனவுல சாமி அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். என்ன நினைச்சாரோ தெரியலை. இன்னைக்கு மனுஷன் திரும்பி கோயிலுக்கு போகணும் ஒத்த காலில் நிற்காரு. சரி இப்போ பஸ்ஸில் ஏறினா கூட காலையில் போய் சேர்ந்துருவோம். காலையில் கோயிலே குளிச்சுக்கிட்டு ஒரு பொங்க வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர வழியில் எங்கள் அம்மா வீட்லேயும் எட்டி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். ஸ்கூல் லீவு தானே, எங்கே போகிறோம் எங்கே வரோம். அவருக்கு எப்படியோ நல்ல புத்தி வந்துச்சே, அதான் நல்ல புத்தியோடு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஐசு என்ன சரணு, ஏன்பா ஏன் முகத்தை அப்படி திருப்பி வச்சுட்டு இருக்கா? நல்லா சிரிச்ச மணிக்கு இருப்பானே சரணு. என்னப்பா என்ன? அக்காவும் அட்டையும் 2 நாள் வரமாட்டோம். ஆமாம், கோயிலுக்கு போகிறோம். பிள்ளைக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு வரோன்னே அழாமல் இருக்கணும். என்ன ஏன் இப்படி இருக்கா? என்னன்னு தெரியலக்கா, சாயந்தரத்துலேருந்து இப்படி தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ அவனை அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கான் போல. சரண் பாப்பா, என்ன அக்கா தூக்கணுமா? அக்கா கோயில் போறேன், போயிட்டு வரேன். உனக்கு மிட்டாயி, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். பொம்மை நல்ல பொம்மை இருந்தால் வாங்கிட்டு வரேன், சரியா? எனக்கு 1-2 நாள் பார்க்காம ஒரு மாதிரி தான் இருக்கும். எங்க ஆச்சி வீட்டுக்கு போறேன்னா அதான் சந்தோஷமா கிளம்பி போறேன். 2 நாள்ல வந்துருவேன், வந்து விளையாடுவோம், சரியா சரணு? ஐசு, இந்த பையில மாவு நேற்று அரைச்சி வச்சேன். இவர் என்ன திடீர்னு கோயிலுக்கு போவோன்னு நான் கனவாம்மா கண்டேன். மாவு வீட்டில் வச்சா பொங்கி சிந்தி போகும். அதான் மாவு, ஒரு 1/2 மணி தேங்காய், கொஞ்சம் காய்கறி கிடந்து, அதான் இதில் வச்சுருக்கேன். ஒன்றும் நினைக்காத, அக்கா தானே கொடுக்குறேன், வாங்கிக்க. மாவை பிள்ளைகளுக்கு இட்லி சுட்டு கொடு, சரியா? 2 நாளில் வந்துடுவேன். என் மாமியாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். சரிங்கக்கா, மாவும் தீர்ந்துட்டு தான் வாங்கணும் தான் இருந்தேன். கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் செல்வி, பார்த்து போயிட்டு வா. நல்லா சாமியை வேண்டி கும்பிட்டுட்டு வா. நல்லா படிக்கணும், அப்பா குடிக்கக்கூடாது, அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிட்டு வா. அப்புறம் முடிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் வேண்டிட்டு வா, சரியா? 2 நாள் நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறனோ தெரியலை. நீ இருந்தால் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவேன், ஏதாவது வேலையை செய்வேன். சரி, 2 நாள் தானே, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும் ஐசு. மாமியாரை கூட்டிட்டு போலேன்னா கூட 2 மணி நேரம் நிற்கலாம். இதுவும் வருதா, புளுன்ட்டு வரும். அதை கூட்டிகிட்டு எதுக்குடா போனான்னு இருக்கும். விட்டுட்டு போகலான்னா நானும் வரையும் நிற்கிது. என்ன செய்ய, வரையணுங்கிறவங்கள கூட்டிகிட்டு போதானே போகணும். அதான் சரி, போயிட்டு 2 நாளில் வந்துடுவோம். பிள்ளைகளை பார்த்துக்கணுமா? மழை தண்ணியாக இருக்குது. இந்த ரூம் மட்டும்தான் ஒழுகாது, மீதி எல்லா ரூமும் ஒழுகும். பிள்ளைகளை இந்த ரூம்லேயே வச்சுக்க, அங்கிட்டு இங்கிட்டு விடாத. தண்ணியுமா கிடக்குமா, காய்ச்ச வந்துடும், சரியா? போயிட்டு வரேன். சரண் பாப்பா, சாரா பாப்பா, அக்கா போயிட்டு வரேன், டாடா பாய். ஏய் செல்வி, பார்த்து போயிட்டு வா, சரியா? ஏய் சாரா, 2 நாள் உங்கள் 2த்துக்கு போர் அடிக்குமே. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்களாம். ஆமாம், உங்களை வச்சுட்டு நான் எப்படி தைக்க போகிறேனோ தெரியலையே. சரண், என்னப்பா முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்கேன்? சரண், இங்கே வா. இவ தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா அடி கொடுக்குறேன். சரண், வாமா. அதானே இன்னும் போடலேன்னு பார்த்தேன். இந்த பொண்டாட்டி இருக்காங்களே, எப்பா மனுஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. ஹலோ, சொல்லு. சும்மா ஃபோன் போட்டுகிட்டே இருக்காத, கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு ஒன்றும் தெரியுமில்ல. சொன்னல வெளியூர் வந்திருக்கோம், சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பார்த்துட்டு வர நேரம் ஆகும். நான் வர ராத்திரி 2 மணி ஆயிரும். சும்மா நோயின்னு ஃபோனை போட்டு எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காத. வருவேன், சாப்பிட்டாச்சில் அப்போ சாப்பாடு தூங்குங்க. பிள்ளைங்க என்ன செய்யுது? என்னது நோயின்னு வரனா? ஃபோன் பண்ணி அன்பா அக்கறையே எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா உங்களுக்கு நோயின்னு இருக்கேன் இல்லை? எல்லாம் அப்படி தான் இருக்கும். வயசுகள் போயிட்டு இல்லை, இனி உங்களுக்கு என்ன தேவையா? பொண்டாட்டி பிள்ளைங்க ஃபோன் பண்ணால் டார்ச்சராக தான் தெரியும் சாமி. ஷோ அப்படி சொல்ல வரலம்மா, கார் ஓட்டிட்டு இருக்கேன்ல, நைட்டு வேற சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தா கான்சன்ட்ரேஷன் மாறுதுல்ல, அதுக்கு தான். நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீ சாப்பிட்டியா? பிள்ளைங்களாம் என்ன செய்யறாங்க? ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் தூங்க வச்சு நீயும் தூங்கு. நான் வர 2-2:30 ஆயிரும். கதவை திறந்துட்டு இருக்காம சீக்கிரம் கதவை அடிச்சு போட்டு தூங்குங்க. நான் வரும்போது ஃபோன் பண்றேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பார்த்து வாங்க. 2:30 மணிக்கெலாம் வந்துடுவீங்கல்ல? அந்த சரவணன் அவர் வந்திருக்கார்ல? சரி சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. 2:30 மணினா வீட்டில் இருக்கணும் சொல்லிட்டேன். வைக்கிட்டா? என்ன சரவணன் சார், உங்க ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களோ? உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல. கார்ல ஏறினது இதோட 10 மணி நேரம் பொண்டாட்டி எடுத்து வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்களே. சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பா ஃபோனு. எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க, எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க, இந்த மைனாபுரத்தில் ஊற்றி கேட்பாள். அது மாதிரி கேட்டுட்டே இருப்பா. நமக்கு தான் தலைவலி. ஆனால் உங்க பொண்டாட்டி பரவாயில்ல, ரொம்ப டீசென்ட். ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. என்ன சார், அம்மா வீட்டில் தானே இருக்காங்க?
ஆஹா ஆமா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. குழந்தை பெற்றிருக்காங்கல்ல. ஒரு 4 மாதம் கழிச்சு தான் வருவாங்க. ரெஸ்ட்டாக எடுக்கட்டுமே அப்படின்னு விட்டுருக்கேன். உடம்புலாம் தேர்ந்ததுக்கப்புறம் பையன் வரட்டுமே. நான் அப்பப்போ போய் பார்த்துக்கிறேன் சார். உங்கள் பொண்டாட்டிக்கு உங்க மேலே ரொம்ப அன்பு போல. அதான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமா பரவாயில்லையே, இந்த நேரம் ஃபோன் பண்ணி சும்மா டார்ச்சர் பண்ணாம புருஷன் சந்தோஷமா போயிட்டு வரட்டும்னு இருக்காங்களே, அது வரைக்கும் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் வந்து சாரி ஏன் தான் குடிச்சிட்டு டிரைவ் பண்றாரோ தெரியல. இத்தனை மட்டும் சொல்லியாச்சு. ஃபேமிலி எல்லாம் ஆந்திரால இருக்காங்க, இங்க ஒர்க் பண்றாங்கல்ல மேனேஜர்னு. நல்லபடியா வேலைக்கு பார்த்த மாதிரி ரூமுக்கு போனோமான்னு இல்லாம டூர் வரேன்னு சொல்லி இப்படி ஒரு இடத்துல பிடிச்சி விடணுமா? ஏதோ வில்லேஜ் போல அங்க இருக்கிறவங்க கொண்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சரி நம்மளும் ஏன்டா இப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நல்லா அடிபட்டு இருந்தா அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். லேசா அடிபட்டு பையன் டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க சார். போய் பார்ப்போம். ஓகேன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லாட்டா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதான் சரி. ஃபேமிலி வெளியூரில் வச்சுட்டு என்ன என்ஜாய்மெண்ட் வேண்டி கிடக்குது, அதுவும் இந்த ஏஜில். எங்கே சொன்னால் கேட்குறாரு. நானும் நிறைய மட்டும் சொல்லியிருக்கேன், கேட்கல. நம்ம இன்னும் ரொம்ப சொல்ல முடியாதுல்ல சார். புலியூர்னு சொன்னாங்க. புலியூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊருன்னு, அந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன் சார். இது கூகுள் மேப் அனுப்பியிருக்காரு, அதுதான் அப்படி போறேன். மற்றபடி நமக்குலாம் அந்த ஊர் தெரியாது, கிராமம் போல. இருந்தவங்க மாறி இருப்பாங்க போல. நான் இடியே இருக்குது. பிள்ளைய பயங்கர கிந்திர போறாங்க. சரண், நினைச்சேன் நீ முழிப்பேன்னு. என்னப்பா என்ன பயந்துட்டியா? இடிப்பா, மழையெல்லாம் பெய்யும்ல, அப்போ ரொம்ப மழை பெஞ்சா நல்ல இடி இடிக்கும் வானத்துல. அந்த சத்தம் தான் கேட்குது. பயப்படாத, அம்மா இருக்கேன். சாரா என்ன பண்ண பிள்ளையப்பத? அழாதடி தங்கம். என்னம்மா பயந்துட்டியா? பயப்படாதடி செல்லக்குட்டி, தங்க பிள்ளை இல்லை, நீ தைரியசாலி இல்லை. பயப்படுவாங்களா நீ? அம்மா சொல்லியிருக்கேன்ல பயப்படக்கூடாது எதுக்கும் அப்படின்னு. அண்ணன் மக்களை போட்டடி தங்கம். ஜுஜு சுஜு, என்னடா என்ன தங்கம், பயப்படாதீங்க. மேலே என்ன ரொம்ப சுட்ட மாதிரி இருக்கு? ஐயோ, நல்லா உடம்புலாம் சுட்டுது, நெருப்பா கொதிக்குதே. சரண், என்னப்பா? என்ன சரண், என்னம்மா காய்ச்சல் அடிக்குதா பிள்ளைக்கு? அம்மா கவனிக்காம வந்துட்டேனம்மா, அதான் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தியா? ஐயோ, உடம்பு தீயா சுடுதே, டானிக்கு வேற காலியா போச்சே. ஷோ, என்னப்பா என்ன? அழாதடி தங்கம். சாரக்குட்டி, அழாதம்மா, ஒன்றும் இல்லை, இடி இடி இடிக்குது. அழாதம்மா தங்கம், தான் அண்ணனுக்கு நல்லா சுடுதே. அழாத சாரா, சாரா பாப்பா அழாத. சரண்குட்டி, ஐயோ என்ன செய்ய இப்போ? மருந்து வர காலியாக போச்சு, சிம்மி கவர இல்லை, யாரை கூப்பிடுறதுக்கு? இந்த ஊரில் ஆட்டோ வசதி கூட எதுவும் கிடையாது. சரண் சரண், ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஐயோ, உடம்பு நல்லா கொதிக்குதே. சரண் சரண் சரண், இங்க பாரு. டேய், என்னப்பா? சரண், அம்மா பாரு. சரண் சரண், ஐயோ சரண் சரண் சரண், என்னப்பா? ஐயோ, உடம்பு கொதிக்குது. டேய், முடிச்சு பாரு, அம்மா பாரு. சரண் சரண், ஐயோ, இப்போ என்ன பண்ண? யாரை கூப்பிடுறதுக்கு? சிம்மக்கா இல்லையே, எனக்கு யாரை தெரியும்? மணி வர 12 மேலே தாண்டிட்டே ராத்திரி, யாரை கூப்பிடுறதுக்கு? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா? என் குழந்தைங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? சரண், இங்கே பாருடா, அம்மா பாரு, அம்மா இருக்கேன், ஒன்றும் இல்லை. சரண் சரண், ஐயோ முழிக்க மாட்டுக்கானே. சரண், அம்மா பாருடா, பயம் காட்டாத. சரண் சரண், அம்மா பாரு. சரண், அம்மா இருக்கிறதே உங்களுக்காக தான். சரண், இங்க பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. சரண், முழிக்க மாட்டுக்கானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பேசாம அந்த பாட்டி வீட்டை கூட்டிட்டு போயிடலாம், ஒருத்தர் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். ஐயோ சரண், முழிச்சு பாருடா அம்மாவை. சரண், ஐயோ முழிக்க மாட்டுக்கானே. சரண், என்னடா ஆச்சு உனக்கு? சரண், எல்லாம் அம்மாவால தான், அம்மா மேலே தான். அவங்க 2 இப்படி கஷ்டப்படுத்துறேன் நான்.
சரண் முழிச்சு பாரு சரண். பாட்டி பாட்டி பாட்டி, ஐயோ பாட்டி, ஐஸ்வர்யா வந்திருக்கேன் பாட்டி, கதவு திறங்க பாட்டி. ஐயோ என் பிள்ளை வேற முழிக்க மாட்டேக்கானே. பாட்டி பாட்டி. யாரு இந்த நேரத்துல? யாரு? யாருமா? என்ன வேணும்? யாரு? பாட்டி நான் தான் ஐஸ்வர்யா. எனக்கு ஒரு உதவி வேணும் பாட்டி. என் பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியல, ப்ளீஸ் பாட்டி அவங்கள கூப்பிடுங்க. என்னம்மா என்னாச்சு? வா உள்ள வா. மணி 12 ஆகுதே. என்னாச்சு? யாருக்கு என்னமாச்சு? உள்ள வா, உள்ள வந்து பேசிக்கலாம். உள்ள வா. இல்லை பாட்டி, ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் அவரை கூப்பிடுங்களேன். ஏயா சக்தி, சக்தி, சக்தி உள்ள வந்து வாயேன். தூங்கிட்டியா? எப்பா என்ன பார்த்தா கூப்பிட்டியா? இப்போதான் கண்ணு அசந்துச்சு. மணி 12 ஆகுது, இன்னுமா தூங்கல நீ? சத்தி நல்லா தூங்கிட்டேப்பா. அன்னைக்கு வந்துச்சு அந்த பொண்ணு குழந்தைய கூட்டிட்டு. அந்த பொண்ணு பாவம் மழையில அழுதுகிட்டே நிக்குது. உள்ள வான்ட்டா வர மாட்டேங்குது. என்னமோ சொல்லுது, ஒன்றும் புரியலையா. உள்ள வான்னு கூப்பிட்டா வரவும் மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு கேளுப்பா. எந்த பொண்ணு? ஐஸ்வர்யா அவங்களா? உள்ள கூப்பிட வேண்டியதானே பாட்டி, இந்நேரம் வந்திருக்காங்க. என்னவா? ஏம்மா உள்ள வா, சொன்னல ராத்திரி நேரத்துக்கு மழையில பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியே நிக்குதியே. மின்னல் வேற பளிச்சுங்குது. உள்ள வா தாயி. ஐசு காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மேல் சுட்ட மாதிரி இருந்து டானிக்க கொடுக்கலன்னா தீந்து போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன். பக்கத்தில் அந்த அக்கா இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. என் பிள்ளை முழிக்கவே மாட்டேன். சரண். என்னம்மா பிள்ளைகளுக்கு காய்ச்சலா? ஐயோ அழாத, ஒன்றும் இல்லை. மழை நேரம் பற்றியா காய்ச்சல் சளியெல்லாம் வரத்தையும் செய்யும். டானிக்க கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடணும். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. கை மருந்து எதுவும் நான் கொடுக்கட்டுமா? சரண், சரண், என்னப்பா? ஒன்றும் இல்லை, இங்கே பாருமா சரண். ஐயோ, இந்த ஊரில் அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட கிடையாதே. அதெல்லாம் இது பிள்ளை இப்போ எப்படி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகுதுக்கு? உங்கள் காலில் ஒன்று விழுறேன். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, ஹாஸ்பிட்டலும் தெரியல. நல்லா இருப்பீங்க. அவன் இப்படிலாம் பண்ணதே இல்லை. இன்ன வரை என் பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல் கூட வந்ததில்லை. ஆனால் திடீர்னு இப்படி ஆயிட்டான். சரண், என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ அழாதீங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது. சரண், சரண், இங்கே கொடுங்க அவனை என்கிட்ட. இங்கே வாப்பா. ஐயோ, நல்ல மேல் சுடுத, ஆனாலாம் கொதிக்குது. இன்னும் வச்சுட்டு இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயே ஆகணும். பரவாயில்ல, பைக்கில் வச்சுனாலும் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருக்கேன். சரண், சரண், ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு. அப்போதான் இப்படிதாங்க இருக்கான், முழிக்கவே மாட்டேக்கா. எனக்கு அதான் பயமா இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் ஆனதே இல்லை. சரண். அழாதம்மா அழாத. பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும், காய்ச்சல் சளி வரத்தையும் செய்யும். ஒன்றும் இல்லை, காய்ச்சலாக தான் இருக்கும். ஏய்யா பிள்ளைய எப்படியா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வாயா. முழிக்கவே மாட்டுக்கு பாரு. ஏம்மா நீயும் பைக்கில் போயிட்டு வந்துடுறேன். அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி பைக் ஓட்டிட்டு போவான்? கொஞ்சம் மழை வெறிச்சமானி இருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகும். போயிட்டு வந்துரு, நான் வேணா கை குழந்தைய பார்த்துக்கிடுதேன். கொடு. நானா? நான் எப்படி? இல்லை, நான் நீங்கள் போயிட்டு வாங்க பாட்டி. குழந்தைய பெருத்தால வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க பாட்டி. நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ப்ளீஸ் பாட்டி. ஏம்மா ஒன்றும் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. பைக்கில் போயிட்டு வாதாயி. எனக்கெல்லாம் பைக்கில் இருந்து பழக்கம் இல்லை, தலை சுத்தினா மாதிரி ஆயிரும். பிள்ளைய வச்சுட்டு எப்படி இருப்பேன்? என்னாலே இருக்க முடியாது. இல்லை பச்சை குழந்தைய வச்சுட்டு எப்படிமா நான் இருப்பேன்? ஒன்றும் இல்லைம்மா, போயிட்டு வா. பாட்டி, என் பிள்ளை முழிக்க மாட்டுக்கா. எப்போ என்ன செய்ய? இப்போ மழை இப்போ வெறிச்சிருக்கு. கொஞ்சம் பிள்ளைய நீ வச்சு எப்படி கூட்டிகிட்டு போவேன்? பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டேங்க. கரெக்டாக இருந்தால் கூட நீ ஓட்டிகிட்டு போயிடுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி பைக் வேற ஓட்டணுங்க, மழை நேரம். ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். அங்கே போயிட்டு கூட ஏதாவது ஆட்டோ இருந்தால் நான் அரேஞ்ச் பண்ணி உங்களை அனுப்பி விடுறேன். நான் வரலங்க, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. நல்லா இருப்பீங்க. எனக்கு வேற யாரையும் தெரியாது இந்த ஊரில். ஐயோ என்னையா செய்ய? இன்னும் பைக்கில் ஏற மாட்டேங்கால. பிள்ளை கண்ணும் திறக்க மாட்டேங்குது. அம்மா தாயே, பிள்ளை கண்ணை திறந்துட்டோம். ஏம்மா தப்பாக எடுத்துக்காத. நான் பைக்கில் எல்லாம் முன்ன பின்ன யாரும் பழக்கம் இல்லை. நான் எங்கிட்டாவது போனால் கூட நடந்து தான் போவேன். காரில் போனாலே கிருக்குங்க. அதம்மா போகலை. நீ என்ன போயிட்டு வாதாயி. பிள்ளைய வச்சுட்டு ஓட்டிட முடியாது. இல்லை பாட்டி, வேண்டாம், நானே கூட்டிகிட்டு போகிறேன். பெல்ட் இருக்குல்ல, போட்டுட்டு பைய வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிள்ளைய பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுங்க. கவலைப்படாதீங்க.
காய்ச்சல் தான், சரியாயிரும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் பிள்ளை எப்படியா கண்ணு முழிச்சிடட்டும் கடவுளே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபோனை வச்சுட்டு தான் போகிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் நான் வேறு இருக்க ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணுறேன், எடுங்க. பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது, கவலைப்படாதீங்க. பாட்டி உள்ளே கூட்டிகிட்டு போ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்.